வெல்கம் நீட் சாம்பியன்ஸ், வெல்கம் டு நீட் சென்னை. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்ட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, மோல் ஃப்ராக்ஷன் ஃபார் எத்தனால் அண்ட் வாட்டர் ரெண்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து சாம்பிள் ஆஃப் ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து எவ்வளோனா 95%, எத்தனால் 95% கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் வந்து 100%. அப்படிங்கும்போது வாட்டர் வந்து ரிமைனிங் ஒரு 5% இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு 95%, 5% வாட்டர் அண்ட் எத்தனால் இருக்குது. இதில் வந்து நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம இந்த பிக்சரில் பார்த்தோம்னாக்கா இது வந்து ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்டு, அதுக்கு உள்ள பிக்சரு. ஸோ இதுதான் அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்டு. இதில் வந்து நம்ம எத்தனால் வந்து 95% கொடுத்துருக்காங்க, வாட்டர் வந்து 5% கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இதை வச்சுட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். டோட்டல் வந்து நமக்கு 100 கிராம்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. டோட்டல் மாஸ் வந்து 100 கிராம்ஸ். இந்த டோட்டல் மாஸில் வந்து எத்தனால் வந்து 95 கிராம்ஸ். இந்த எத்தனால் வச்சுட்டு நம்ம இப்போ மோல்ஸ் ஃபார் எத்தனால் அண்ட் மோல்ஸ் ஃபார் வாட்டர் ரெண்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மோல்ஸ் ஃபார் எத்தனாலுக்கு 95% டிவைடட் பை 46. இந்த 46 எப்படி வந்துச்சுனாக்கா, எத்தனாலுக்கு உள்ள ஃபார்முலா நமக்கு வந்து C2H5OH இதுதான். இதில் வந்து நமக்கு வந்து கார்பனுக்கு 6, 2 × 6 ஒரு 12, ஹைட்ரஜன் வந்து 6 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு 5 + 1 6 ஹைட்ரஜன் 1 அதுக்கு ஒரு 6, ஆக்சிஜனுக்கு 16. ஸோ இதில் வந்து டோட்டல் அடிஷன் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து 46 வரும். இது வந்து 46 வந்துடும். அதே மாதிரி நம்ம வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2.065 வந்துருச்சு. ஸோ இப்போ மோல்ஸ் ஆஃப் வாட்டருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது நம்ம 5% சொல்லிட்டோம். இதில் வந்து இது 18 எப்படி வந்துச்சுனாக்கா, வாட்டருக்கு ஃபார்முலா வந்து நமக்கு வந்து H2O. ஹச்சுக்கு வந்து 2 ஹைட்ரஜன் இருக்குது, 1 × 1 வந்து 2 ப்ளஸ் இது ஒரு 16. ஸோ வந்து 18 வந்துருச்சு. ஸோ அதுதான் வந்து நமக்கு இதோட வேல்யூஸ் வந்து 2.065 அண்ட் இதோட வேல்யூ 0.278 ரெண்டு வேல்யூயும் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மோல் ஃப்ராக்ஷன் ஃபார் எத்தனால் அண்ட் மோல் ஃப்ராக்ஷன் ஃபார் வாட்டர் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து நம்ம மோல்ஸ் ஃபார் எத்தனாலுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேல்யூஸ் டிவைடட் பை இந்த ரெண்டு டோட்டல் வேல்யூ ரெண்டு வேல்யூ அடிஷன் பண்ணுறோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0.88 வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஃபார் எத்தனால். அதேமாதிரி மோல் ஃப்ராக்ஷன் ஃபார் வாட்டருக்கு, இது வந்து வாட்டரோட வேல்யூ நம்ம வந்து மோல்ஸ் ஆஃப் வாட்டருக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் 0.278. அந்த வேல்யூ டிவைடட் பை இந்த ரெண்டு வேல்யூ வந்து அடிஷன் பண்ணுறோம். அப்போது வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணாக்கா நமக்கு வந்து 0.12 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஃபார் எத்தனால் அண்ட் மோல் ஃப்ராக்ஷன் ஃபார் வாட்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் இப்போ நம்ம கரெக்டான ஆன்சர். இப்போ வந்து ஃபைனல் ஆன்சர் நமக்கு இது கிடச்சிருச்சு. திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு நீட் இப்போ கிராஷ் கோர்ஸ் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்டு ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுனாக்கா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அண்டு இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் நம்ம லொக்கேஷன் அட்ரஸ் கொடுத்துருக்கோம். இந்த டீட்டெயில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.